கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 149 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். போன எபிசோடில் ஆண்டவர் செஞ்ச முதல் அதிசயம் லாசருவை உயிர்ப்பித்தது. அதாவது விசுவாசம் எப்படி வேலை செய்யுது. அவங்க மதர் மேரி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, இவர் தான் ஆண்டவர், இவரால் முடியும்னு சொல்லி தெரிஞ்சு நீங்கள் அவர் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த விசுவாசம் அங்கே வேலை செய்யுது. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுது. அதேமாதிரி லாசருவை அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட சொன்னேனே நீ ஏன் விசுவாசிக்கலன்னு கேட்குறாரு. அதாவது விசுவாசம் பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஆண்டவர் விசுவாசிக்கிறார், உயிராக்க முடியும்னு. அங்கே உயிராகிறார் லாசர். இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ 1 தீமோத்தேயு சாப்டர் 6 வசனம் 6 பார்ப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். 7 வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிறைய பேர் இதை சொல்லியிருப்பாங்க. ஆனா வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். அதான் அப்புறமா ஐஸ்வர்யமானா இருக்கிறது தப்பு இல்லை. ஐஸ்வர்யமானா ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்றது வேற. ஆனா ஐஸ்வர்யத்து மேல மோகம், பணவெறி, பண ஆசை, அதான் சொல்லப்பட்டிருக்கீங்க 10வது வசனத்துல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பண ஆசையால பிரச்சனை, பண ஆசையால் அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு 11வது வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவர்களை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எதெல்லாம் முக்கியம் சொல்றாரு பாருங்க. அப்புறம் 17வது வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா, அதாவது ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லல, ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இருமாப்புன்னா என்ன சொல்லுவாங்க? அது திமிருன்னு சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இருமாப்புன்னு சொல்ற வார்த்தைக்கு இன்னும் விளக்கம். கர்வம். ஐஸ்வர்யம் இருக்கவங்க மற்றவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமா ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யறது, ஐஸ்வர்யம் இருக்குன்ற ஒரு கர்வம் இல்லாம இருக்கிறது வேற. இதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இருமாப்பான சிந்தைகளோட இராமலும் நிலையற்ற, அதாவது ஐஸ்வர்யன்றது நிலை கிடையாது. ஒரு நிலநடுக்கம் எல்லாம் தெருவுக்கு தான் ஓடி வரணும். நிலநடுக்கம் மட்டும் இல்ல, ஒரு புயலோ சுனாமியோ ஏதோ ஒரு பெரிய இயற்கை பேரிடர், ஏதோ பிரச்சனை வந்தா, புயல் வந்தா, வெள்ளம் வந்தா, அப்ப நம்ம எல்லாத்தையும் எதையும் கையில கொண்டு போக முடியாது. நாம மட்டும் பேச்சு ஓடினா போதும் தான் ஓடி வருவோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் நன்மை செய்வோம். பாருங்க, ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இதாங்க சொல்றாரு. நல்லது செய்யணும்னு சொல்றாரு, உதவி செய்யணும், நன்மை செய்யணும். ஐஸ்வர்யம் இருக்கா, உதவி செய்யணும். ஐஸ்வர்யம் இருந்து அது பிரயோஜனம் இல்லாம இருமாப்பா கர்வத்தோட அந்த ஐஸ்வர்யத்து மேல ஆசை, ஐஸ்வர்யத்து மேல ஒரு வெறி, பணவெறி, பணத்தின் மேல இருக்க ஒரு பற்று, இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. நன்மை செய்யவும் நற்கிரைகளிலே ஐஸ்வர்யங்களாகவும். நன்மை செய்கிற ஐஸ்வர்யங்களாக இருங்க. தாராளமாய் கொடுக்கிறவர்களும். பாருங்க, தாராளமா கொடுக்க சொல்றாரு. யாருக்கு கொடுக்க சொல்றாரு? எளியவனுக்கு, சிறியவனுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு. யாருக்கு என்ன தேவை இருக்கு, நம்ம தேடி நம்மளோட உதவி கேட்டு வரணும்னு கூட இல்லைங்க. நாம சுத்தி இருக்கவங்கல்ல யார் தேவையில இருக்காங்க தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த தேவைக்கு நாம உதவ முடியும். திராணி இருந்தா உதவாம இருக்கக்கூடாது. திராணி இருக்கவங்க உதவி செய்யலாம். நன்மை செய்யவும், திரும்ப படிக்கிறேன் 18வது வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளிடு. பாருங்க, எது பொக்கிஷம் சொல்றாரு? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்தை தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை. எது ஆதாரம்? நன்மை செய்யறது, நற்கிரையில் ஐஸ்வர்யங்களா இருக்கிறது, தாராளமா கொடுக்கிறது, உதார குணமா, அதாவது நல்ல கொடுக்கிறவங்களா, அன்பு செய்யறவங்களா, உதவுறவங்களா, ஐஸ்வர்யம் இருந்தாலும் இருமாப்பு இல்லாதவங்களா, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும் ஐஸ்வர்யத்தை நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காம. இந்த ஐஸ்வர்யம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஏன்னா உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு வசனம் கூட நம்ம படிச்சிருக்கோம்.
அதனால இப்போ உலகம் நிலையில்லை பாருங்க, திடீர்னு எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். அதனால ஐஸ்வர்யம் நிலை கிடையாது. உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்கா, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க, நற்கிரையில் ஐஸ்வர்யங்களா இருங்க. அந்த ஐஸ்வர்யம் இருக்கு, அந்த ஐஸ்வர்யத்தை நற்கிரையை பண்ணும்போது உங்களுக்கு நற்கிரையிலே நீங்க ஐஸ்வர்யன் ஆயிடுவீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலையும் ஐஸ்வர்யவானா இருக்கலாம், நற்கிரைகளையும் செஞ்சு அதுலயே நீங்க ஐஸ்வர்யவானா. இது அவர் கொடுத்த வரம். உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கா, நீங்க நற்கிரைகளை ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் கொடுக்கிற வரத்தை நீங்க பயன்படுத்தலாம். அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு பயன்படும். ஐஸ்வர்யம் இல்லாதவங்க உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சதுன்னா தாராளமா கொடுக்கிறவங்களா. ஏன்னா ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, பணத்து மேல பற்று வைக்க கூடாது. பண ஆசை எல்லாத்துக்கும் பிரச்சனை, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறு. அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு பணத்து மேல ஆசை வச்சு நம்மளே குத்திக்க கூடாது. நீயோ தேவனோட மனுஷனே, எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனோட மனுஷனேன்னு சொல்ற தீமத்தை பவுல். விசுவாசத்தையும் அது நமக்கும் சொல்றதுதான், அவருக்கு சொல்றது நமக்கும் சொல்றதுதான். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அண்மையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எதை சொல்றாரு பாருங்க, நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு. அன்பு இல்லாத இடமே இல்லைங்க. அன்பு ஆண்டவர் சொல்லாத இடமே இல்லை. அதே மாதிரி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி 19வது வசனத்துல வருங்காலத்திற்காக ஃபியூச்சர்ல நித்திய ஜீவன் வேணும் உனக்கு. வெறும் ஐஸ்வர்யம் உனக்கு நிக்காது. ஐஸ்வர்யத்தால நீ எந்தவித இங்க உலகத்துல நீ ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியும், ஆனா நித்திய ஜீவன் உன்னை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. வெறும் ஐஸ்வர்யம் உனக்கு நித்திய ஜீவனை பெற்று தராது. நன்மை செய்யறதுக்கு, நற்கிரை செய்யறதுக்கு நம்ம தாராளமா இருக்கணும், ஐஸ்வர்யமானா இருக்கணும். அதுல நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும் வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளையிடு. யாருக்கு? நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் அவர் போதனை பண்றதுக்கு சொல்றாரு. இதெல்லாம் நீ தேடு, அவங்களுக்கும் சொல்லு, கட்டளையிடு. நித்திய ஜீவன் தான் முக்கியம். அதான் சொல்றாரு பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமா கொடுக்கிற ஜீவன்ல தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் இவங்களுக்கும் நித்திய ஜீவன் அடையும்படி சொல்லு அப்படின்னு சொல்றார் பவுல். அவங்க சொல்றது ஆண்டவருடைய போதனை தானே. இது எவ்வளவு ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும், ஐஸ்வர்யத்து மேலேயே மேல 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 பணாசை, மேல மேல சொத்து சேர்க்கணும், மேல மேல அதை மட்டும் நாடாதீங்க. ஐஸ்வர்யன்றது ஆண்டவர் ஐஸ்வர்யம், அது ஆண்டு அனுபவிக்கிறது வேற. ஆனா அதை மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தை மேல நம்ம நம்பிக்கை வச்சு ஆசெல்லாம் அது மேல வைக்காம நிலையான வாழ்க்கைக்கு என்ன தேவை, நித்திய ஜீவனை பற்றி கொள்றதுக்கு என்ன தேவை, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு, உடுக்கிறதுக்கு, உண்ணுறதுக்கு, இருக்கிறதுக்கு மற்றும் ஆண்டவர் கொடுத்திருக்க ஐஸ்வர்யத்தோட இருக்கவங்க 4 பேருக்கு நல்லது செஞ்சு வாழணுன்றதான். நல்ல வேதவசனத்தை நீங்க முழுசா வாசிக்கணும். எங்க அது சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக அது சொல்லப்பட்டிருக்குன்றது, ஆண்டவர் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்றதை நீங்க கரெக்டா பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்றத பாருங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ள என்ன பண்ணணும், ஐஸ்வர்யம் வேணான்னு சொல்லல. ஐஸ்வர்யம் இருக்கவன் இருமாப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஐஸ்வர்யம் இருந்தா தாராளமா கொடு, 4 பேர் நல்லது பண்ணு, இந்த ஐஸ்வர்யத்தை பிரயோஜனமா பயன்படுத்து. இந்த வசனங்கள்லாம் அததான் சொல்றது. பண ஆசை தான் எல்லா தீங்குக்கும் வேறுன்னு சொல்லுது. பண ஆசை வேண்டான்னு சொல்லுது இந்த வசனம். அநேக வேதனையாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையால அவங்களே குத்தின்னு இருக்காங்கன்னு தான் இந்த வசனம் சொல்லுது. அதனால நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் சொல்ற வார்த்தைய தியானிச்சு அன்பு செஞ்சு ஐஸ்வர்யம் இருக்கவங்க தாராளமா கொடுத்து எளியவங்களுக்கு சிறியவங்களுக்கு உதவி செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செஞ்சு வாழ்வோம். ஆண்டவருடைய நிலையான சமாதானத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி. காட் பிளஸ் யூ ஆல். நிறைவுக்கு வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.